அம்மா உங்கள் கையால் இந்த விதையை நடுங்கம்மா. நல்லா விளையணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். அம்மா இந்த வயக்காடுலாம் யாரும்மா வாங்கினது? ஏப்பா தம்பி, இது நான் வாங்கின காடு, இது உங்கள் தாத்தா வாங்கின காடு. அப்படியாம்மா? உங்கள் அப்பா இறந்த பின்னாடி நான் எந்த சொத்தையும் அழிக்கலை. என் ஒத்த கண்ணு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்காக வாழ்நாள் பூரா உழைச்சிக்கிட்டே இருப்பேன். சரி, என்னால் வெயிலில் நிற்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த ஊரில் உன்னை பெரிய ஆளை ஆக்கணும் தான் என்னுடைய ஆசை. அட போமா அங்கிட்டு. என்னடா ரன் எடுக்காமல் அவுட் ஆகி வந்துட்டு வண்டியை பார்த்துட்டு இருக்கா? வண்டி வாங்குற ஐடியா இருக்காடா உனக்கு? வண்டி வாங்க ஐடியா இருக்கா? நம்மளை விட சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டிக்கிருக்காங்க, நம்மளால வாங்க முடியலையே. உடனே வண்டி வாங்கிடுவோம். அம்மாட்ட போய் சண்டையை போட்டு வண்டி வாங்குறோம். ஏயா இவ்வளவு வேகமா போற? எனக்கு இன்னைக்கே பைக் வாங்கி கொடு. புரியா, உன் படிப்பு முடியட்டும், உனக்கு பைக்கு நானே வாங்கித்தாரேன். என்னோட சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டிக்கிருக்காங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு பைக் வேணும். ஏயா உனக்கு புது பைக்கே நான் வாங்கித்தாரேன், அது என்ன விலையா இருக்கும்? எனக்கு புது பைக்லாம் ஒண்ணு வேணாம், பழைய பைக் வாங்கி தந்தாலே போதும். சரி, நான் பழைய பைக்கே வாங்கித்தாரேன், அது என்ன விலையா இருக்கும் கேட்டு சொல்லியா. நீங்க ஒன்னும் சளைச்சிட்டு எனக்கு வாங்கி தர வேணாம், பைக் கிடைச்சிருச்சு. சரி, கடைக்காருக்கு போன் பண்ணி அவன் கேட்குற ரூபாயை கொடுக்க சொல்லுவோம். என்ன பண்றது? பைக் வாங்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸு கூட ஊரையே சுத்தணும். இந்த பைக்கை கொண்டு போய் முதல்ல சித்தப்பாட்ட காமிக்கணும். டெஸ்ட் முடிகிற வரைக்கும் இந்த பழைய பைக்கே ஓட்டுவோம். ப்ளஸ் 2 வரை இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் வெளியூர் போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பழைய பைக் நமக்கு தேவையில்ல. பொம்பளை பிள்ளை கூட பைக் ஓட்டுது, நமக்கு பைக் வாங்க இவ்வளோ நாள் சந்தர்ப்பம் கிடைக்கலையே. சரி, வண்டி எடுத்துட்டு வந்துடுவோம். பணத்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. நீ இங்கேயே இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், போனோடனே பைக் எடுத்துட்டு வந்துடலாம்லடா. என் ஃப்ரெண்டு வண்டி தான், வண்டி அருமையா இருக்கும். நீ பணத்தை மட்டும் வாங்கிட்டு வா, வண்டி எடுத்துட்டு வந்துருவோம். டேய், இங்கேயே நீ நில்றா. போயிட்டு வா, நான் நிக்கிறேன்டா. நே வணக்கம்ண்ணே. அம்மா சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா. மாலை என்ன விலை? 150 ரூபாமா? சரி, ஒரு மாலை கொடு. டேய் தம்பி, ஒரு மாலை எடுத்து கொடுத்துட்றா. கடைக்காரன் நம்மளை பாத்துறாம. டேய் போலாமாடா? வாங்கிட்டியாடா? டேய் வாங்கிட்டேன்டா. போலாமாடா? டேய் ஓகே போலாம்டா. உடனே போய் பைக்காரனுக்கு பணத்தை கட்டுறோம், வண்டி எடுத்து ஓட்டுறோம். என்னோட ரொம்ப நாள் ஆசை இப்பதானே நிறைவேற போகுது. இந்நேரம் எங்க அம்மா கடைக்கார்ட்ட கேட்டிருப்பாங்கடா. ஓ முடியத்தில் நானும் வண்டி ஓட்டுறேன்டா. முருகா, எனக்கு என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டு. அம்மா, என்னம்மா? எனக்கு ஒரு ஆசை, என் வேண்டுதலை சொல்றேம்மா. கோயிலுக்கு வந்துட்டோம், வா உட்காந்து பேசலாம். சரி வாமா, உட்காரலாம். முருகா 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 முருகா. இல்லம்மா, என் கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் நடப்பயணமா திருச்செந்தூர் போறாங்க. நீ பாஸ் ஆயிட்டா நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நடப்பாதையா வரேன்னு நான் வேண்டிக்கிறேன். +2ல நல்ல மார்க் எடுக்கணும், மெடிக்கல் சீட் கிடைக்கணும், நம்ம எல்லாரும் திருப்பதி போகணும்.
கண்டிப்பா நடக்கும். நம்ம வேண்டுதலுக்கு இது கிடைக்கும். என் நீண்ட நாள் ஆசைமா. சரி வா போலாம், அப்பா வந்துருவாங்க. சரிம்மா. முருகா, எனக்கு கால் வலி போகட்டும். வீட்டுல வேலை பார்த்ததும் இல்லாம லாண்ட்ரி கடைக்கு போ, இங்க போ, அங்க போன்னு இந்த அம்மா தொந்தரவு தாங்க முடியல. இந்த ஆளை பாரு, இந்த வயசுல என்னைய சைட் அடிக்கிறது. ஏயா துணி ரெடியா? ஏமா இப்பதானம்மா கொடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த ஆளை பாரு. இவளை அடைஞ்சே தீரணுமே. நேரடியா கேட்டு பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வழிதான். சரி, இன்னைக்கு வேண்டாம். மழையே இல்ல, நம்ம விட்டா மழை விட்டுமே. எப்பா வெயில் தாங்க முடியலையே. உன் மகனுக்கு புதுசா பைக் வாங்கி கொடுத்துருக்கியா? ஆமாங்க ஐயா. அவன் பைக்ல வேகமா போறாமா, எங்கன்னு கீழே விழுந்துருவாமா. அத நான் சொன்னா எங்க கேக்குறான். அவங்க அப்பா இருந்திருந்தா அடிச்சு திருத்தி வளர்த்திருப்பாரு. பொம்பளை வளர்த்த பிள்ளை தானே, அதான் அடங்காம திரியறான். அவங்க சித்தப்பாட்ட சொல்லலாம்ல. அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாதீங்க. சரி போ, உன் விருப்பம். இந்த பயல ரொம்ப தூரத்துல இருக்கிற ஹாஸ்டலை பார்த்து சேர்த்து விடணும். அப்பதான் இவன் அடங்குவான். இவன் சித்தப்பன் கூட பழக்க வழக்கம் வச்சா இவன் சித்தப்பனே கெடுத்து விடுவான். முதல்ல இவனையும் இவன் சித்தப்பனையும் ஊர் பசங்களையும் பிரிச்சிருவோம். என்ன சித்தப்பா அம்மாவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, என்னன்னு புரியலையே. நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அம்மா நம்மளை பார்க்க ஸ்கூலுக்கு வந்ததே இல்லையே, ஏன்? என்ன இந்த பயல காணா, பைக்க வேற எடுத்துட்டு போனேன், என்னன்னே தெரியலையே. ஏயா கொஞ்சம் மெதுவா வந்தாதான் என்னய்யா? அப்படித்தான் வருவேன். ஏயா கொஞ்சம் மெதுவா தான் வந்தா என்ன? ஏன் இப்ப வேகமா வந்தாதான் என்ன? ஏயா உன்னை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உன்னை பார்த்து ஊர் ஜனங்கள் எல்லாரும் பைக்ல வேமா போறியான்னு சொல்றாங்கய்யா. ஏன் சொல்றேன்? சரி சரி, அது இருக்கட்டும். அடுத்த வாரம் ரிசல்ட் வந்துரும், நீ வெளியூர் போயிருவ. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருயா. இந்த ஊர்ல இருக்கதே எனக்கு கேவலமா இருக்குது. ஐயா, பெத்த தாயும் பிறந்த ஊரையும் மதிக்காதவன் மனுஷனே இல்லையா. இந்த தத்துவம்லாம் என்கிட்ட பேச வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் காலேஜ் போயிட்டேனா இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன். சே, உன்னையும் இந்த ஊரையும் விட்டு முதல் தொலையணும். இளவட்டம் ஆயிட்டான்ல, நீ இந்த தாய் உதவி தேவைப்படாதல்ல. இன்னைக்கு வண்டியை வாங்கிட்டு போய் நம்ம லவரோட ஜாலியா சுத்தணும். நீ என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? இல்லடா, ஒரு சின்ன பிரச்சனை. உனக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? ஒரு பிள்ளைய லவ் பண்ணலடா. சொல்லு சொல்லு. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. பைக் தெரியாடா, ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். டேய், பைக்லாம் வித்துட்டேன்டா, ஓசிலாம் தர முடியாதுடா. என்னடா ஃப்ரெண்டு கேட்டா ஓசி கேட்குறேன்னு சொல்ற? என் லவர் கண்டிதான்டா. ஆமா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமாண்டா, அவளுக்கு குழந்தை இல்லை. இது வேற. அவளுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு. ஆனா என்ன உயிருக்குயிரா லவ் பண்றாடா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறியாடா? டேய், அதை விடுறா, முதல்ல வண்டியை குடுறா. வண்டியை வித்துட்டேன்னு சொல்றேன்லடா, ஏன்டா கேட்குற? அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, அவளை போய் விரட்டிட்டு திடுறானே. ஆகா, அவள்கிட்ட போய் என்னத்தை போய் சொல்றது? வண்டி இல்லைன்ட்டானே. சரி, நம்ம +2 பாஸ் பண்ணிட்டோம், அம்மாட்ட போய் சொல்லிடுவோம்.
ஐயா என்னையா நடந்து வர? வண்டியே எங்கய்யா? வண்டியை வித்துட்டேன். ஏயா வண்டியை வித்த? நான் +2 பாஸ் பண்ணிட்டேன். வெளியூர்ல போய் படிக்க போறேன். இங்க யார் வண்டி ஓட்ட போறா? அதான் வித்தேன். பாஸ் பண்ணிட்டியாயா? ஆமா ஆமா. பாஸ் பண்ணிட்டியாயா? பத்தாயிரம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அடுத்து என்னையா படிக்க போற? நீ பணம் கட்ட தயாரா இருந்தா நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். டாக்டருக்கு படிக்கவா? எவ்வளவு செலவாகும்? எனக்கு மெரிட்ல சீட் கிடைச்சிரும். இருந்தாலும் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா செலவாகும். ஐயா எத்தனை வருஷமையா படிக்கணும்? 5 வருஷம் படிக்கணும். அப்போ ஒரு 50 லட்சம் செலவாகுமாயா? அது உன் விருப்பம். டாக்டருக்கு படிச்சா நிறைய செலவாகும். வேற ஏதாவது படிச்சுக்கிறேன். சே நீ படிக்கணுமியா. ஏயா நம்ம மொத்த சொத்தையும் வித்தா 50 லட்சம் தேருமியா? அப்போ இன்னைக்கே ரெடி பண்ணு. எனக்கு தென்காசி காலேஜிலே சீட் கிடைக்கும். சரியா, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை. நீ டாக்டருக்கு படிக்கணும். அப்புறம் நீயே படிச்சு ஆபரேஷன் பண்ணி என் கண்ணை சரி பண்ணணும். ஐயா உனக்கு செய்யாம வேற யாருக்கியா செய்ய போறேன்? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப வாயா வீட்டுக்கு போவோம். நீ பணத்துக்கு ரெடி பண்ணு போ. நம்ம இப்ப நேர பண்ணையார் வீட்டுக்கு போய் மொத்த சொத்தையும் வித்து பணம் வாங்கிட வேண்டியதான். பண்ணையார் ஐயா. வாங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா திடீர்னு நம்ம வீட்டு பக்கம்? அது வந்துயா என் பையனை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்க போறேன்யா. அப்படியா? ஆமாங்கய்யா, அதுக்குத்தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னம்மா உதவி பண்ணணும்? ஐயா உங்க வயல் பக்கம்தான் என்னோட வயலும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்கய்யா. நீங்க உழுகுற எல்லா இடத்துக்கும் சேர்த்து பணம் எவ்வளவு வேணும்? ஐயா எனக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுதியா. இப்போ மார்க்கெட் ரொம்ப குறைஞ்ச இருக்குது. ம் ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு போகும். ஐயா என் வீடையும் வயலையும் மொத்தமா எடுத்துக்குங்க ஐயா. சரி வாங்கிக்கோங்கம்மா. என்னைக்கியா தாரீங்க? 50 லட்சம் தருவேன். அதுவும் 5 தவணையா தரேன். சரிங்க ஐயா, என் மகனுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் தேவைப்படுதியா. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கங்க ஐயா. சரிம்மா, தாரேன். நன்றியா. பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன். உங்க மகனை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. அதுவும் சரிதாங்க ஐயா. என் மகன் எப்பெல்லாம் பணம் கேட்கறானோ அப்பெல்லாம் கொடுத்துருங்க ஐயா. சரிங்க ஐயா, என் மகனை வர சொல்றேன். சரிம்மா. என்ன மதுனே, என்ன? அப்படியே கொஞ்சம் வீட்டை பக்கம் வந்துட்டு போறது. இருக்கட்டும். என்ன மதுனே, என்ன விஷயமா அப்படியே பண்ணையார் பாட்டு போறீங்க? என் மகனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதனால என் சொத்தை எல்லாத்தையும் பண்ணையாருக்கு வித்துட்டேன். ஏன் என்கிட்ட சொன்னா நான் வாங்க மாட்டேன்னா? எங்க வயலு பக்கம் அவர் வயலு இருக்கு. சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. நீங்க கேக்குற காசை நான் தர்றேன். சொத்தை என் பேர்ல எழுதிங்க மதுனே. இங்க பாருங்க, பண்ணையார்ட்ட பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னால வாக்கு மாற முடியாது. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு எனக்கும் ஒத்து வராது. அப்ப எனக்கு சொத்து கொடுக்க மாட்டீங்க? தர முடியாது. இவனுக்கு கொடுக்கவா? போடி போ. உன் சொத்தை எப்படி கை பத்தணும்னு எனக்கு தெரிய முடியே. உனக்கு சித்தப்பா. பாப்பா ராஜா வா. என்னடா தம்பி, காலேஜுக்கு போலையா? நாளைக்கு போறேன் சித்தப்பா. ஹாஸ்டல்ல தங்க போறியா இல்ல ரூம் போட்டு தங்க போறியா? இப்போதைக்கு ஹாஸ்டல்ல தான் தங்கணும். அதுக்கப்புறம் வசதியை பார்த்துட்டு ரூம் மாத்திக்கணும். சரிப்பா, காலேஜ்ல வந்து உன்னை நான் பார்க்க வரேன். சரிங்க சித்தப்பா. ஆமா, பீஸ் கட்ட பணம்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா அம்மா? அம்மா நிலத்தெல்லாம் வித்துட்டாங்க. அவ்வளோ நிலமும் அம்மா பேர்ல தான் இருந்துச்சு. ஆமா 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 ஆமா, சொத்தெல்லாம் தாத்தா கொடுத்தது. அதான் நம்ம வயலெல்லாம் பண்ணையார்ட்ட வித்துட்டாங்க. எல்லா வயலுமா? எல்லாத்தையும். சித்தப்பா அடிக்கடி காலேஜ் வாங்க. இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் எனக்கு உடனே சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரிங்க சித்தப்பா. நான் இனிமே டாக்டர் ஆனாதான் இந்த ஊருக்கு வருவேன். போடா மகனே போ. உன் சொத்தியும் உங்க அம்மாவையும் கைப்பற்றாம விட மாட்டேன்.
போயிட்டு வரேன் சித்தப்பா. சரி போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. முதல்ல அவங்க அம்மாவை போய் கரெக்ட் பண்ணுவான். நம்ம வீடை வித்துட்டோம், குடியிருக்கிறதுக்கு நம்ம அந்த அக்காட்ட போய் வாடகை வீடையாவது கேட்போம். ஏக்கா, என்னம்மா சோகமா வர? ஏக்கா சொத்தையும் வீடையும் வித்துட்டேங்க்கா, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுங்கக்கா. வீடு வாடகைக்கு வேணுமா? என் புருஷன் போனதுல இருந்தே ஒரே கவலைதான்க்கா. ஆனா இப்ப என் மகனும் ஒரேடியா என்னை ஒதுக்குறான்க்கா. சின்ன பையன். சின்ன பையனா இருக்கும்போதே இப்படி பேசுறானே, இதை நினைச்சாதான்க்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. பள்ளிக்கூடத்துல படிக்கும்போதே நீ குருடி வராதேன்னு சொன்னேன். இப்ப காலேஜ்ல படிக்க போறான், அங்கேயும் என்னை பார்க்க வரேன்னு சொன்னாலும் சொல்லுவான். காலேஜ் போனா அப்படிலாம் சொல்ல மாட்டாம்மா. வெளியூர்ல போய் எங்கேயா தங்குற மாதிரி விடுமா. 4 பயல்களோட பேசினா திருந்திருவாம்மா. நம்ம ஊர் கிராமம், டவுன்ல போய் படிச்சா எல்லாம் திருந்திருவாம்மா. பெத்துட்டேலங்கா, பொறுத்து போய் தான் ஆகணும். என் வீட்டு பக்கத்துலயே உனக்கு நல்லபடியா ஒரு வீடு பார்த்து தாரேன். நீ முத வீடை காலி பண்ணிட்டு வாமா. இன்னும் ஊருக்கு வெளியே ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. சரி, நமக்கு செலவு கொஞ்சம் மிச்சமாகும்ல. வணக்கண்ணே. தம்பி வணக்கம் தம்பி. யாரை பார்க்கணும்? நியூ ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல்ல தங்க வந்திருக்கேன். புது பையனா? எத்தனை நம்பர் ரூம்பு? 303. உள்ள போப்பா தம்பி, அந்த ஒரு அம்மா இருக்காங்க. சரி வரேனே. மேடம். தம்பி வா. வணக்கம் மேடம். புது ஸ்டூடெண்டா? ஆமா மேடம். ரூம் நம்பர் எத்தனை? 303. சரி வா, ரூமை காட்டுறேன். சொந்த ஊர் எந்த ஊருப்பா? ராமநாடு டிஸ்ட்ரிக்ட், கர்சர்புரம். நமக்கு ஏத்த ஜோடி இவதான். எவனாவது பார்த்துட்டா மானம் போயிருமே. மானத்தை மறைக்குதே என் ஆசை. அறுத்துருவேன் கைய. இந்த ஹாஸ்டல்ல போடுற ஃபீஸுக்கு நம்மளால பணம் கட்ட முடியாது. வேற ஏதாவது சின்ன மிஸ்ஸா பாத்துக்க வேண்டியதுதான். படிச்சு முடிக்கணும்னா கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்கே வந்து உட்காந்துருக்க. வாங்கடா, என்னையே என்ன தேடுறீங்க? என்னடா சாப்பிட்டியா? சாப்பிடவே மனசு இல்லடா, ஒரே பிரச்சனையா இருக்குடா. யாருக்கு தாண்டா பிரச்சனை இல்ல, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லடா, இங்க மெஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குடா. சரி விடு, டாக்டருக்கு படிச்சா அதிகமா செலவாகத்தான் செய்யும். டேய், நீங்களாவது மெரிட்ல வந்தீங்கடா, நான் காலேஜ் கோட்டால பணம் கட்டி வந்தேன்டா. எனக்கு எவ்வளவு செலவாகும்? டேய், நான் வெளியில எங்கேயாவது தங்க போறேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு மிஸ் ஃபீஸ் நான் கட்டுறேன்டா, இங்கே இருடா. டேய், நீயும் போனா என்னையும் கூட்டு போடா. டேய், நான் போய் அங்க நல்லா இருந்துச்சுன்னா உன்னையும் கூட்டு போறேன்டா. காலேஜ்ல எதுவும் பொண்ணை லவ் பண்றியாடா நீ? டேய், இருக்க கஷ்டத்துல லவ் பண்ற மூடாடா இருக்கு. டேய், லவ்லாம் பண்ணாயடா, படிக்கிற விஷயத்த பாப்போம்டா. நம்ம அம்மா அப்பா கேட்டா பதில் சொல்ல முடியாதுடா. சரி பாத்துக்கலாம்டா, வாங்கடா காலேஜ் போவோம். சரிடா சரிடா, காலேஜுக்கு நேரமாச்சு. முருகா, +1ல நல்ல மார்க் எடுத்துட்டேன், அதே மாதிரி +2லயும் நல்ல மார்க் எடுக்கணும். முருகா, +1ல நல்ல மார்க் எடுத்தேன், அதே மாதிரி +2லயும் நல்ல மார்க் எடுக்கணும். மெடிக்கல் சீட் கிடைக்கணும். எங்க குடும்பம் எல்லாருமே என்னை பார்த்து பெருமையா இருக்கணும். என் ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்டா இருக்கணும். நீதாப்பா காப்பாத்தணும். உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம், ஓ சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம்.
பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் காக்க வேணுமையா கணபதியே தீக்க வேணுமையா எங்க குறையே காக்க வேணுமையா கணபதியே தீர்க்க வேணுமையா எங்க குறையே உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் அப்பா உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் சேட்டையெல்லாம் செய்யாதேன்னு சொல்றாங்க நாங்க செய்யாத சேட்டையான்னு கேக்குறாங்க சேட்டையெல்லாம் செய்யாதேன்னு சொல்றாங்க நாங்க செய்யாத சேட்டையான்னு கேக்குறாங்க சுழி புடிச்ச பசங்கன்னு திட்டுறாங்க சுழி புடிச்ச பசங்கன்னு திட்டுறாங்க உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சு கொட்டுறாங்க உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சு கொட்டுறாங்க எங்களுக்கெல்லாம் நீதானப்பா இல்ல தாண்டி போனாலும் காப்பாத்தப்பா எங்களுக்கெல்லாம் நீதானப்பா நாங்க எல்லாம் தாண்டி போனாலும் காப்பாத்துப்பா உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் தெரிக்க வைக்கும் கூட்டம் நாங்கடா நாங்க தருக்கிட்டு போக மாட்டோம் பாரடா தெரிக்க வைக்கும் கூட்டம் நாங்கடா நாங்க தருக்கிட்டு போக மாட்டோம் பாரடா தாய் நாட்டின் தலையெழுத்தே நாங்கடா நம்ம தாய் நாட்டின் தலையெழுத்தே நாங்கடா தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவோம் பாரடா நாங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவோம் பாரடா தாய் சொல்லை தட்ட மாட்டோம் அந்த தாயையும் தெய்வமாய் வணங்கிடுவோம் தாய் சொல்லை தட்ட மாட்டோம் அந்த தாயையும் தெய்வமாய் வணங்கிடுவோம் உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் காக்க வேணுமையா கணபதியே தீக்க வேணுமையா எங்க குறையே அப்பா காக்க வேணுமையா கணபதியே தீக்க வேணுமையா எங்க குறையே உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் உச்சிமலை பிள்ளையாரே வணக்கம் உன் சுழிய போட்டு ஆரம்பிச்சோம் தொடக்கம் சொல்லுங்க சித்தப்பா. உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குப்பா. என்னைக்கு வர? எனக்கு சண்டே மட்டும் தான் லீவு. ஓகே, சண்டே மீட் பண்ணலாம் சித்தப்பா. தென்காசி வந்ததும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணுங்க, நான் இருக்க இடம் சொல்றேன். ஓகே சித்தப்பா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுப்பா சொல்லு. எங்க அண்ணன் முராட்டி அடையிறதுக்கு சில பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு. நாளைக்கு எங்க அண்ணன் பையனை காலேஜில் போய் பார்க்க போறேன். சரி, அங்கே போய் அவங்க அம்மாவை பத்தி இல்லாத புலதெல்லாம் சொல்லி பிரிக்க போறேன். ஏதோ உங்க அண்ணன் குடும்பத்துக்கு உன்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை செய்ய போறேன். கையை நீட்டான நீட்ட மாட்டேங்கிறீடா. மதிக்காம போறான்டா. காலேஜுக்கு வேற நேரமாச்சு. ராணி அக்கா, ராணி அக்கா, வாங்க என்ன எங்களை பார்க்க போறீங்க? என்னங்கடா
இந்த பக்கம் என்னக்கா வாங்கிட்டு போறீங்க? எங்க ஓனரம்மா நாளைக்கு கோயிலுக்கு போறாங்க, சாப்பிட வந்துருங்க. வாங்க உடனே சாப்பிட டேய் போறோம். நாளைக்குடா. நாளைக்கா? ஆமா ஆமா நாளைக்கு வந்துருங்க. நாளைக்காண்டா. சரிடா. இந்த பசங்களை பார்த்தா என் கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் மாதிரியே இருக்காங்களே. அடுத்த வருஷம் நடப்பயணத்துக்கு நம்ம கிளாஸ்மேட்ஸையும் கூப்பிடலாம். ராணி ரசத்தை எடுத்துட்டு வந்து ஊத்து. இந்தா கொண்டு வரேம்மா. கொஞ்சமா ஊத்துங்கக்கா. போதுமா, இன்னும் கொஞ்சம் ஊத்த வேடா. எப்பா வெக்கப்படாம சாப்பிடுங்க. அடேய் உன்னைய தாண்டா. டேய் அந்த வாழைப்பழத்தை எடுறா. பாயாசம்லாம் இருக்குப்பா, மெதுவா சாப்பிடுங்க. அக்கா ராணி அக்கா, பாயசம் எடுத்துட்டு வாங்க. இருப்பா சோறு போட்டுட்டு பாயாசம் எடுத்து வரேன். என்ன இது பாயாசமா? வெக்கப்படாம சாப்பிடுங்க. இது எங்க வீட்டு சாப்பாடு இல்ல, கோவில் சாப்பாடு. முடியை கட்டிட்டு ஊத்து, கீழே உந்துற போகுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் சாப்பாடு. இப்பா சாப்பிட்டு இலையை அப்படியே வச்சிருங்கப்பா. அந்த முருகன் புண்ணியத்துல +2 பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்னடி படிக்க போலாம்? வாடி உட்காரு. எங்க வீட்ல பெரிய வசதி எல்லாம் இல்லடி. அடுத்து என்ன படிக்க போறேன்னு தெரியல. +2 பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்னடி படிக்கலாம்? டாக்டருக்கு படிக்கலாமா? நம்மளுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிரும்டி. ஆனா எவ்வளவு செலவாகும்? அடியே நமக்கு மெரிட்ல சீட் கிடைச்சிரும். ஆனா எந்த ஊர்லன்னு தெரியலையேடி. எந்த ஊரா இருந்தா என்னடி, டாக்டர் ஆகி நல்லா அச்சீவ் பண்ணணும். படிப்பை முடிப்போம், அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டி. என்னடி? சொன்னா தப்பா நினைக்க மாட்டேடி? சொல்லு. வேற ஒன்னும் இல்ல, உனக்கு படிப்பு முடிகிற வரைக்கும் பண உதவி தேவைன்னா என்கிட்ட கேளு. ஏன்னா நீ எனக்கு திக்கெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட உதவியை நான் மறக்க மாட்டேன்டி. சரிடி, வாடி போலாம். வா போலாம். ஏய், இந்த வருஷமும் நடப்பாத போறோம், நீ கண்டிப்பா என் கூட வரணும். ராணி இங்க வா. இதோ வரேம்மா. என்னம்மா? பாத்திரத்தை வச்சுட்டு வா. என்ன இந்த அம்மா அவசரம் கூப்பிட்டாங்களேன்னு போனா வச்சுட்டு வான்னு சொல்றாங்களே. சோ பொண்ணு தான் பாஸ் ஆயிடுச்சுல, இந்த அம்மாட்ட போய் சேலை கட்டுற வேண்டியதுதான். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் உன் மெஸ்ல சாப்பிட்றவங்கள கூப்பிட்டு சரிங்கம்மா, இந்த வருஷமாவது ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுங்கம்மா. வாங்கி தர்றேன். சரிங்கம்மா, இந்த அம்மாட்ட போய் கேட்டுக்கிட்டு அவங்க மகட்ட கேட்டு வாங்கிக்குவோம். என்ன தம்பி? வணக்கம் தம்பி. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் வேணும் தம்பி? எனக்கு ஒரு சின்ன மெஸ் இருந்தா சொல்லுங்கண்ணே. இங்க மெஸ் செலவு அதிகமா இருக்குண்ணே. இங்க மெஸ் எல்லாம் சாசி தான். எனக்கு தெரிஞ்ச மெஸ் இருக்கு தம்பி. வீட்டு சாப்பாடு மாதிரி பிரமாதமா இருக்கும். சரிங்கண்ணே. பையங்க நிறைய பேர் சாப்பிட்டாங்க, நீயும் சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா. அது போதுண்ணே, அந்த இடத்தையே பாருங்க. தம்பி நீ காலேஜ் போயிட்டு வாமா, எல்லா வாரத்தையும் கேட்டு வச்சிருக்கேன். சரிண்ணே, காலேஜுக்கு நேரமாச்சு, போயிட்டு சரி தம்பி, நீ போயிட்டு வா, நான் விவரம் கேட்டு வைக்கேன். பாவம், வசதி இல்லாத வீட்டு பிள்ளை பொழச்சிருது. வணக்கம் சித்தப்பா. தம்பி உட்காருப்பா உட்காரு. என்ன படிப்புலாம் நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் சித்தப்பா. என்ன விஷயம் சித்தப்பா? உங்க அம்மாவை பத்தி சில உண்மையெல்லாம் பேசணும்பா. சொல்லுங்க சித்தப்பா. ம், என்ன சித்தப்பா எந்திரிச்சிட்டீங்க? உட்காந்து பேசுங்க சித்தப்பா. உங்க அம்மா நடத்த சரியில்லாம உங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க அம்மா சொத்தை புற வித்து அனாவசியமா செலவழிச்சிட்டாங்க. மீத சொத்தை பண்ணையாட்ட கொடுத்து உன்னைய தெருவில் விட்டாங்க. உங்க அம்மா கெட்டவங்க சொல்லி இந்த ஊரே பேசுது. இந்த ஊரம் கெட்ட பேரு. உன்னை நான் படிக்க வைக்கிறேன், எவ்வளவு ரூபானாலும் ஏன்ட்ட கேளு. உங்க அம்மா கெட்டவதான். இதெல்லாம் ஊர்ல இருக்க போய் சொல்லியிருப்பேன். உங்க அம்மா சண்டைக்கு வருவான்னு சொல்லல. உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கா, ஏன் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கா. இல்ல சித்தப்பா. நீ என்ன நினைச்சாலும் உங்க அம்மா கெட்டவ தாண்டா. ஏக்கா, அந்த ஒத்த கண்ணுக்காரி சொத்த பூரா வித்துட்டு மகனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாளாம். உனக்கு இப்பதான் தெரியுமாக்கும். சொத்த பூரா பண்ணையார்ட்ட வித்து முடிச்சுட்டா. ஐயோ, இவ அவசரப்பட்டுட்டாளே.
அவளுக்குன்ட்டு ஏதாவது வச்சுட்டு வச்சிருக்கலாமே. அந்த குருடிட்ட யாரும் பேச முடியாது. அவ சித்தப்பங்காரன் அவளை விரட்டிட்டே திரியிறான். ஆமா ஆமா, இந்த காலத்து பையங்களை நம்பி சொத்த புறம் வித்துட்டாலே இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? மருமக வந்துட்டா இவ அனாதை தானே. இந்த காலத்துல எத்தனை குடும்பத்தை பார்த்திருக்கோம், எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கோம். இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அவ புருஷன் தங்கமான மனுஷன், பாவம் என்ன நோயும் தெரியல, திடீர்னு செத்து போயிட்டான். இவளை பார்த்தா இன்னும் குமரி மாதிரி தான் தெரியறா. இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவா. நமக்கு எதுக்கு இந்த அடுத்து விட்டு பம்பு, நம்ம வேலையை பார்ப்போம். சித்தப்பா சொன்னது உண்மையா பொய்யா? இவர் சொல்ல சொல்ல அம்மாவை பார்த்தா வெறுப்பாக தான் வருது. அம்மாவை பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. ஏதோ உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. சரி, நம்ம படிப்பு முடிய போகுது, படிப்பு முடியட்டும், அப்புறம் நம்ம அம்மாட்ட போய் நேர்லேயே கேட்டுக்குவோம். நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே அம்மாவுக்கு நமக்கு ஒத்தே வரல. அது ஏனே தெரியல. அப்பா இல்லாதனால சித்தப்பாட்ட எதுவும் நம்ம கேட்க முடியல. சரி, படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு போய் மாமா கிட்ட எல்லாத்தையும் கேட்டால் தெரியும். ஏய், இந்த வாட்ச்மேன் பழைய ஆளு, ஏகப்பட்ட மெஸ் தெரிஞ்சிருக்கும்டா அவருக்கு. ஏய், ஏற்கனவே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அட்ரஸ் தரேன்னாரு, வாங்கிட்டு வருவோம். வணக்கம்ண்ணே. வாங்க தம்பி வாங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம்பா. நீ கேட்டது மாதிரி உனக்கு நல்ல மெஸ் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. அப்படியாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எந்த இடம்ண்ணே? இருமா, அந்த அட்ரஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன், எடுத்தாரேன். இந்த தம்பி, இதில் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்கு. விவரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணுங்கம்மா. சரிங்கண்ணே, கூட நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குண்ணே. எனக்கு மாற்றதுக்கு ஆள் வரல, வந்தால் மாற்றிட்டு வரேன் தம்பி. சரி, முதல்ல போய் பார்த்துட்டு வாங்கம்மா, போங்க. சரிங்கண்ணே, எனக்கு எதுவும் லெட்டர் வந்துச்சுன்னா புது அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்கண்ணே. சரிப்பா சரிப்பா. ஏய், இந்த இடம் நல்ல இடமா தாண்டா இருக்கும். வரேண்ணே. ஏய், வாடா போலாம். போயிட்டு வாங்க. ஏய், அப்படி கொஞ்ச நேரம் உட்காருவோம்டா, உங்ககிட்ட முக்கியமான ஒன்று சொல்லணும். டேய், அடிக்கடி நான் உன்னை பார்க்க ஹாஸ்டல் வருவேன்டா. ஏய், நீ எப்போ வேணா நம்ம ஹாஸ்டலுக்கு வாடா. டேய், எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலே இல்லடா. நான் டாக்டர் படிச்சேன்டா, ஹாஸ்பிட்டல்லே கட்டணும். ஓ ஆசை என்னடா? டேய், நான் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்டா. அதான்டா என்னோட ரொம்ப நாள் ஆம்பிஷன். நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம பெரிய டாக்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். ஸோ நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்ல. நீ எப்படி? ஐயோ, சந்தோஷத்துல பெட்ரோல் போட மறந்துட்டேன். நீ பெட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியலையே. இரு பாப்போம். என்னடி ஆச்சு? பெட்ரோல் இல்லடி, பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க். வா, தள்ளிட்டே போயிடலாம். படம் வேற ஆரம்பிச்சிருவாங்களே. ஏண்டி, படத்துக்கு போற அவசரத்துல பெட்ரோல் இல்லாம வந்துட்டேடி. டேய், 3 வருஷம் ஆச்சுடா, எந்த ஒரு அரியர்ஸ் இல்லடா. வாடா ராஜா, கூட்டு வெளியே போகும்டா. டேய் வாடா ராஜா, வெளியே கிளம்பும்டா. டேய் வாங்கடா, போயிட்டு வரோம் வெளியே. ஏய் ராஜா, நாங்க 2 பேரும் படத்துக்கு போறோம், நீ வரியா? டேய், நான் மெஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே பிள்ளையார் கோயில் போயிட்டு வரோம்டா. டிவியே இல்லாம ஒரு நாளைக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டா என்னடி நடக்கும்? அச்சச்சோ, பைத்தியம் பிடிச்சிரும்டி. ஃபிலிம் பார்க்கணும், சாங்ஸ் பார்க்கணும். சினிமா இஸ் a very wonderful media டி. க்ளே டிவி பார்த்து போர் அடிச்சு போச்சுடி. ஆமாடி, வீக்லி ஒன்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதாண்டி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆமாடி, நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லா கேர்ள்ஸுக்கும் வீக்லி ஒன்ஸ் படம் பார்த்தாதான் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கலாம். டேய், சின்ன மெஸ் தான், பரவாயில்லடா. டேய், உங்களுக்கு எங்க மெஸ்ஸில் ஒரு நாள் விருந்து வைக்கிறேன்டா. ஏய், உன் மெஸ் நல்ல மெஸ்ஸாக தான்டா இருக்குது. நாங்களும் கூடி சீக்கிரமே வந்துடுவோம்டா. ஏய், போட்டுட்டு சாவி எடுத்துட்டு வா. தம்பி, சாவியை கொடு. இந்தாங்க மேடம் சாவி. தம்பி, அடிக்கடி ஹாஸ்டல் வந்துட்டு போ. டைம் இருக்கும்லாம் வரேன் மேடம். சரி தம்பி, போயிட்டு வா. இந்த ஹாஸ்டல்லேருந்து 3 வருஷம் ஓட்டிட்டோம். இப்போ ஃபைனல் இயர், லாஸ்ட் செமஸ்டர், பணம் கட்ட முடியாமல் போச்சு. அண்ணே வரண்ணே. என்ன கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேண்ணே. நீங்கள் சொன்னாப்புல மெஸ்ஸில் பணம் கட்டிட்டேன். சரி தம்பி, சரி. அக்கா ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணாங்க. தம்பி, நீங்கள் மெஸ்ஸுக்கு போங்க, நான் மெஸ்ஸில் உங்களை பார்க்க வரேன். சரிண்ணே, நன்றி. போயிட்டு வாங்க தம்பி. ஹாய் மீனா. என்னடி, நீயே என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீயே இங்க வந்துட்ட? ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்லடி, உன்னை நேர்ல பார்த்து ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன்டி. என்ன விஷயம்டி?
சொல்லுடி. எங்க வீட்ல நாளைக்கு விரத சாப்பாடு, அதான் உன்னை கூப்பிட வந்தேன். இல்லடி, குடும்பத்தோட நாங்க வெளில போறோம், என்னால வர முடியாதுடி. ஓ அப்படியா? ஆமா, நீ என்னைக்கு தான் வந்த? எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? நான் விரதம் இருக்கிறதுனால யார் வீட்டுக்கும் போனதில்லடி. சாப்பிடுறதே ஒரு வேளை தாண்டி. ஒரு வேளை சாப்பிட்டே நீ இவ்வளவு குண்டா இருக்க? சேச்சே, சாப்பிடுறதுனால இல்லடி, பிறவிலேயே அப்படிதான். நீ டாக்டர் ஆகி கல்யாணம் பண்ண உடனே முதல் சாப்பாடு உங்க வீட்டுல தாண்டி. நம்ம பசங்களுக்காகவே சூடாவே இட்லி தயார் பண்ணி கொடுக்கணும். ராணி மெஸ் தான் நம்பர் 1 நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பேர் வாங்கி கொடுக்கணும். நீயே அந்த முதல் வரி பாடாத பாடல் மனதிலே நீ பாட வந்த நட்சத்திரி. வாங்கப்பா வாங்க, நேரம் ஆச்சுடா. கையின் நிழல் மட்டும் கண்கள் சொல்லாத வரிகள். மழைக்கால ராகம் நான் தான், சேர்ந்தால் புது உலகங்கள். டேய், இட்லி சட்னி சாம்பார் வேணுன்ற கேட்டு வாங்கி சாப்பிடுங்கடா. நாளைக்கு ஸ்பெஷல் பொங்கல்றா உங்களுக்கு. சரிக்கா. சரிக்கா சரிக்கா. டேய், சாப்பிட்டு உட்காருங்கடா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மச்சான், அக்கா சட்னி சூப்பர்ரா. சரிடா. டேய், நாளைக்கு மெஸ் லீவுடா. என்னக்கா சொல்றீங்க? அப்ப நாங்க சாப்பிட எங்கக்கா போறது? டேய் வாங்கடா வாங்கடா, வந்து உட்காருவோம். எங்க ஓனரம்மா +2 பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால பாத யாத்திரையா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாங்கடா. முடியாக்கா? அதுக்காக அன்னதானம் கொடுக்குறாங்கடா. உங்களையும் சாப்பிட வர சொன்னாங்க, வீட்டுக்கு வரீங்களா? அக்கா போன வருஷம் போனமே, சைவம் தானே? டேய், கோவில்னாலே சைவம் தானடா. என்னடா தம்பி நீ மட்டும் அமைதியா இருக்கிற? நான் புதுசு, எனக்கு எதுவும் தெரியாதுலக்கா. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன்க்கா. எப்பனாலும் மெஸ்ஸ மூணுனா சாப்பிட்டு தானே ஆகணும். நான் வரேன்க்கா. டேய் மாப்பிள, இந்த மெஸ்ஸுக்காரம்மா எங்கேயோ சாப்பிட கூப்பிடுறாங்கடா. ஆமாடா, போன வருஷம் கூட போயிட்டு வந்தோம்லடா. டேய், அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாளாம்டா. டாக்டருக்கா? ஏய் டாக்டருக்கு படிக்குதா? அப்ப பெரிய இடத்து பொண்ணு தான்டா. டேய், இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமா வாங்கிட்டு போணும்டா. டேய், மாலை வாங்கிட்டு போனா அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போலாம். ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு போமாடா. டேய் விரத சாப்பாடுறா. டேய், கூல் ட்ரிங்க்ஸ் பழங்களும் வாங்கிட்டு போகும்டா. அப்ப ஃபுல்லும் உண்டா? டேய் வேணாண்டா. சேச்சே, இப்பதானே வந்திருக்காரு, புதுசு, எதுவும் தெரியாது. டேய், நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, அதுக்குள்ளே என்ன கற்பனை பண்றீங்க? டேய், நீ ஃபுல்லா ஏன் செலவுடா. மெதுவாடா மெதுவா. டேய், பொண்ணு மயக்கத்துல கீழே விழுந்தாங்கடா, மெதுவா வாங்க. என்ன பசங்களை பார்த்தோன்னு அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. டேய் அச்சச்சோ, என்னங்கடா சாப்பிட வந்த இடத்துல இந்த கூத்து நடக்குது, நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. சரித்தான், இதுக்கு பேர் தான் காதலா? அவங்க பாத்துக்கிறத நம்ம போய் இந்த ஊட மறைக்கவா முடியும்? அச்சச்சோ, பஞ்ச நெருப்பும் பத்திக்குமா? இதுக்கு நம்மளே துணை போயிட்டோமே. என்ன இந்த பொண்ணு அவனையே பாக்குது? இவ பார்வையும் சரியில்லை, அவன் பார்வையும் சரியில்லை. நம்மளுக்கு சந்தர்ப்பம் ஜோடி கிடைக்கலையே. அழகா இருக்குடா. நல்லா தான் இருக்கு. சரித்தான், ஜோடி ரெண்டும் அம்சமாத்தியா இருக்கு. அச்சச்சோ.
என்ன அழகுடா. என்ன நம்மளை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க வந்து உட்காந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? உப்பு கொட்டிட்டோமே. உப்பு கொட்டினோமா மனசு கொட்டினோமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா அது உப்பா இல்ல மல்லிகைப்பூவா? எனக்கு மல்லிகைப்பூ மாதிரி தெரியுதே. கம்மாயில வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துட்டு இருக்காளே, என்ன ஆச்சு இவளுக்கு? மனசு துடிக்குதே. ராதா, என்னடி? என்னடி நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீயும் அமைதியாவே இருக்க. என்னடி விஷயம்? மனசு படபடன்னு துடிக்குது. படபடன்னு துடிக்குதா? ஆமாண்டி, உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. நேத்து வரைக்கும் நல்லா தானடி இருந்த, இன்னைக்கு என்னடி ஆச்சு உனக்கு? என்னைக்கும் நடக்காதது நேத்து திடீர்னு நடந்துருச்சு. அதான் என்ன நடந்துச்சு? நாங்க எல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரை போறதுக்கு அன்னதானம் கொடுத்தோமா. ஆமா. நான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன்னா இலையில உப்பு வைக்க குனிஞ்சேனா. சொல்லுடி. தட்டுல இருந்த உப்பு பூரா அவன் இலையில கொட்டிட்டேன்டி. இல்ல, அவன் ஹீரோ மாதிரி இருந்திருப்பானே, நீ அவனை குறுகுறுன்னு பாத்திருப்பியே. ஆமாண்டி. அவனும் உன்னை குறுகுறுன்னு பாத்திருப்பானே. ஆமாண்டி. எல்லாரும் காதலிச்சா ரோசாப்பூ தான் கொடுப்பாங்க, நீ மட்டும்தான் உப்ப பூவா கொட்டியிருக்க. அது உப்பு இல்லடி, நானே அவன் காலில் கொட்டின மல்லிகைப்பூடி. ஏண்டி, உப்ப கொட்டின மாதிரி மனசையும் கொட்டிட்டு என்கிட்ட கதை விடுறியா? இந்த பாருடி, நீ உண்மையா காதலிக்கிறியா இல்லையான்னு இந்த அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க கிட்டே போய் கேளு, நல்ல பதிலா சொல்லுவாங்க. அவங்க என் தூரத்துல இருக்காங்க, அவங்க சொன்னா எனக்கு காது கேட்காது. நீ என் பக்கத்துல இருக்க, நீயே சொல்லுடி. சொல்றேன்டி. வாடி போலாம், அவர் நினைப்பாவே இருக்கு. வாடி போலாம். படிக்க போய் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு போனையும் காணா, வீட்டுக்கும் வர காணா. இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டோம். இப்போ நம்ம கூலி வேலை செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம பையன் படித்து டாக்டர் ஆகிட்டா நம்ம வீட்டில் போய் தங்கிடுவோம்ல, அப்புறம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காதுல்ல. சரி, நம்மளுக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்குதே. படிப்பு முடித்த உடனே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். நம்ம அண்ணன் வீட்டில் போய் பொண்ணு கேட்கணும். இப்போ நம்ம வசதி இல்லாதனால அண்ணன் பொண்ணு கொடுக்க மாட்டார். அவன் டாக்டர் ஆகிட்டா பொண்ணு கொடுத்துருவார்ல. சரி, அவன் டாக்டர் ஆகட்டும். வாடி. இரியா வர்றேன். ஓ அவசரம் உனக்கு, ஏன் அவசரம் எனக்கு? என்ன அவசரம் உனக்கு? ஓயா மறைச்சிட்டு வரமாட்டேனா? 10 மணிக்கு கடையை வச்சுவாங்க, உனக்கு என்னடி தெரியும்? அது நீ போன் போட்டு கேட்டா நான் தரமாட்டேனா? இவனுக்கு ஒரு வேலையே இல்ல. கொஞ்சம் பொறு, எடுத்துட்டு வர்றேன். இந்த குடியார பையில கட்டிக்கிட்டு ஒரே பொலையாட்ட இருக்குது. இரு உன்னை வச்சுக்கிறேன். என் காசை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கவே திங்கு பண்றா. சீக்கிரம் ஏறுடி. இவ்வளவு போய் வப்பாட்டி வச்சுக்கிட்டு ஏன் பொழப்பே நாரி போய் கிடக்கு. இதுல ஊர் கதையை வேற பேசிக்கிட்டே வராளுங்க. மோசக்கார சித்தப்பன் வேற விடமாட்டேங்கிறான். அவனை வச்சுக்கிறோம் நேரம் கிடைக்கும் போது. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து மனசு ஏதோ பண்ணுது. ராணி அக்காட்ட நம்பர் கேட்டு பேசிடலாமா? ராணி அக்கா பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. அவளை பார்க்கணுமே, அவ கூட பேசணுமே. நம்மளை அவள் நினச்சி பார்ப்பாளா? சரி, எல்லா பொறுப்பையும் ராணி அக்காட்டையே விட்டுருவோம். அவங்க பேச வச்சா வைக்கட்டும். என்ன நம்ம ஃபோன் பண்ணி வர சொன்னோம், பேசாம அந்த பக்கமே பார்த்துட்டு உட்காந்துருக்கானே. நம்ம பொண்ணு நம்மளே தைரியமா உட்கார்ந்துருக்கோம். என்ன ஆச்சு இவருக்கு? ஏய், என்ன அமைதியா இருக்க? இல்ல, என்னை பத்தி எதுவுமே கேட்கலையே. ஏன்? நீ டாக்டர் ஆயிட்ட, நானும் டாக்டர் ஆக போறேன். வேற என்ன உங்ககிட்ட பேசணும்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை பற்றி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. சரி, சொல்லுங்க. கரிசகுளம் கிராமத்தில் பிறந்தவன். அது எங்க இருக்கு? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சொல்லுங்க. நான் சின்ன பையலா இருக்கும்போதே
எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஐயோ, என் பேரில் கொஞ்சம் சொத்து இருந்துச்சு, அதை விற்று எங்கள் சித்தப்பா என்னை படிக்க வச்சிட்டார். அப்படியா? இப்போ எங்கள் சித்தப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில இல்லை. அப்போ உனக்கு சொந்தம்னு சொல்ல யாரும் இல்லையா? இல்லை ராதா. நான் இருக்கேன், விடுப்பா. சுருக்கமாக சொன்னா நான் ஒரு அனாதை. சே சே சே, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை கிடையாது. ஜாலியான டைம்ல மூட் அவுட் பண்றியே. இல்லை, ஆரம்பத்திலே என்னை பற்றி உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், அதான் இப்போவே உன்கிட்ட சொல்கிறேன். நீ அனாதையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நீ தான் என் ஹஸ்பண்ட். தேங்க்ஸ் ராதா. சரி, என்ன தூக்கு, அப்போ உன் மூட் மாறிடும். ஏய், இங்கே உள்ளவங்களாம் பார்க்க போகிறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், அதுக்கு என்ன? ம்ம். ம்ம். முன்னாடி மாதிரி ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியலம்மா. 3 வருஷமா அழுத்து இருக்கா, நானும் மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்கணும், குணமாகவே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா உனக்கு என்னம்மா சந்தேகம்? நோயின்னு வந்துட்டா சாகுற வரைக்கும் மாத்திரையே சாப்பிட்டு இருக்கணுமா? குணமே ஆகாதா? கோவடி அங்கிட்டு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த டாக்டர் கையில தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். இதெல்லாம் எப்பதான் முடியுமோ தெரியும். மயன் டாக்டரா இந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம கூட வேலை பார்க்குற பொம்பளைக்கு அத்தனை பேருக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்க சொல்லணும். வாங்க போகலாம்.
நாமளும் போண்டி வா. எந்திரிங்கடி போவோம். இப்படி மழை இல்லாம வெயில் வாட்டி எடுக்குதே. தலை ஒரு ஒரே தண்ணி பிரச்சனை. அந்த மரத்தடி தெரியுது, அதுல போய் உட்காந்துருவோமா? வீட்டுல போய் ஒரு மூட துணி கிடக்கு, அதை வேற துவைக்கணும். ஐயோ மயக்கமா வருதே, தலைவலிக்குதே. ஐயோ மயக்கமா வருதே, தலைவலிக்குதே. ஐயோ ஐயோ எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. ஐயோ தூக்குங்களே தூக்குங்களே, ஐயோ தூக்குங்களே தூக்குங்களே தூக்குங்களே. ஏம்மா இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு? மெதுவா எந்திரிச்சு உட்காருத்தா. அம்மா பரவாயில்லக்கா. ஏத்தா உன் மயனுக்கு போன் பண்ணையா? அக்கா உங்க பையனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களாக்கா? அடி போடி, இவ ஒருத்தி. அவனை பார்த்தே 4 வருஷம் ஆச்சு. குருடிமையன்னு சொன்னதுல இருந்து நான் அவனை பார்க்க போறதே இல்ல. சரி கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கலாம்ல. என்னக்கா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பார்க்க யாரு இருக்கா? உன் மயன்தான் டாக்டரா இருக்கல்ல, அங்க போய் வைத்தியம் பார்த்தா உனக்கு செலவு குறையும்ல. அவன் இப்ப வரவேணாம். எங்க அண்ணனுக்கு வைத்தியம் பண்ண போதுதான் அவன் வரணும். நான் வாரேன். சாப்பாடு எதுவும் செஞ்சு கொண்டு வருவா? வீணாண்டி, நான் சோறு வைக்க போறேன். இரு, உன்னை சாயங்காலம் நான் பார்க்க வர்றேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அம்மா ராசா நல்லா இருக்கியாயா? எனக்கு நாளைக்கு கடைசி செமஸ்டர். அப்படியா? ஆமாம்மா, அதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். ஐயா பண்ணையாட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டோமே ஐயா. ஆமாம், எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. இப்படி கடைசி நேரத்துல பணம் கேட்டா நான் யாருக்கிட்ட போய் வாங்க முடியும்? நீ இவ்வளோ நாள் அனுப்பின பணம் முக்கியம் இல்லை, இப்போ அனுப்ப போகிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா, நான் உனக்கு எப்படியாவது 1 லட்ச ரூபா பணம் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். நீ நல்லபடியா டாக்டர் ஆனா போதுமியா? பணத்தை என் அக்கௌண்ட்லேயே போட சொல்லிடுமா? சரிப்பா. பணத்துக்கு யாரு வீட்டுக்கு போறது? சரி, பிறந்த வீட்டுக்கே போவோம். இந்த அம்மா வராங்க, பணம் கேட்டாங்கன்னா ஓனர் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. இந்த கடைக்கார்ட்ட பல லட்சம் வரவு செலவு உண்டு. 1 லட்சம் கேட்டு பாப்போம். போன் பண்ண எடுக்கல. சரி, நேர கேட்டு பாப்போம். தம்பி. என்னம்மா? இந்த வரேன். தம்பி, ஓனர் வெளியே போயிட்டாருமா. ஓனர் இல்லையாப்பா? இப்பதான் வெளியே போயிட்டாங்கம்மா. எப்ப வருவாரு? எப்ப வருவாங்க தெரியாது, நீங்களே போன் அடிச்சு கேளுங்களே. இல்ல, வரும்போதுதான் அவருக்கு போன் பண்ணேன். அப்படியாம்மா? போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது, ஆனா அவர் எடுக்கல. நீயாவது போன் பண்ணி அவருக்கு சொல்றியா? ஐயோ, நான் சொல்ல முடியாதுங்கம்மா. இல்ல, ஒரு அவசரமா அவரை நான் பார்க்கணும். நீங்க யாருன்னு தெரியுமா? வந்த உடனே போன் பண்ண சொல்றேம்மா. ஐயோ, இப்ப யார்கிட்ட போய் கேக்குறது? சரி, அண்ணன் வீட்டுக்கே போயிருவோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேராதா? ஹே ராஜா, எஸ், ஹாப்பியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்க போறேன். எனக்கு எப்போ ட்ரீட் தர போற? இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க? வா தாரேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு உன் அப்பாவும் அம்மாவும் இல்லாம போயிட்டாங்களே. அதெல்லாம் ஏன் இப்ப பேசுற? அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கிடைச்சது எனக்கு ஹாப்பி தானே. அதே மாதிரி நீ ஹாப்பியா தான் இருக்க. என்ன ராதா அமைதியாவே வர? நீ ஹாப்பியா இருக்கே இல்லையா? நான் பயங்கர ஹாப்பிடா.
தரேன்னு என்னையே இங்கே கூட்டிட்டு வந்திருக்க ராஜா? ராஜா ராஜா ஏய், என்னதுடா இது? இதான் ட்ரீட்டு. இந்த சாப்பிடு. ஆ, அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். அடுத்த மூட்டுற மனச கெடுக்க பாக்குற. அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். வெடிச்ச பருத்தி பஞ்சு போல விளைஞ்சு நிக்கிற. கடுக்கை போல என்னை நீயும் சுட்டு வீழ்த்துற. தூக்கி போட்டு பிடிக்க பாக்குற. அது அழிந்து போக நானும் இங்கு அவுட்டு ஆகுற. குருட்டு பூனை தாண்டி அது விட்டம் காணுமா? குருட்டு பூனை தாண்டி அது விட்டம் காணுமா? அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். அடுத்த மூட்டுற மனச கெடுக்க பாக்குற. நீ எதுக்கு பாக்குற? என்ன ஒதுக்க பாக்குற? கொஞ்சம் கூட விடத்தா இந்த கண்ணிய தேடுற. அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். விளக்கு எடுத்த வெங்கலம் போல பழபழக்கிற. நீ விதைச்சு விட்ட நெல்ல போல முட்டி நிக்கிற. சுருக்கு பையில இடுக்கி உன்னை இடுத்து சொருகுவ. குடிக்காய போல மடியில் சுருண்ட கிடக்கு. அந்த நாளு வந்தா நீயும் தள்ளி போகணும். அந்த நாளு வந்தா நீயும் தள்ளி போகணும். அடுத்த நாள் பாரு நீங்க அடங்கி போகணும். அடுத்த நாள் பாரு நீங்க அடங்கி போகணும். கொஞ்சம் கூட விடத்தா இந்த கண்ணிய தேடுற. அஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். அடுத்த மூட்டுற மனச கெடுக்க பாக்குற. நீ
மிஞ்சி எழ வேணா நான் மிஞ்சி போக மாட்டேன். பேசாம நம்ம பையன் படிக்கிற ஊருக்கு போய் அங்கே வேலை பார்ப்போம். இதுதான் சரியான முடிவு. கிளம்புவோம். ஹலோ அம்மா, நான் ராஜா பேசுறேன். ஏயா நல்லா இருக்கியா? ஏயா நல்லா இருக்கேம்மா. ஏயா ஃபோன் பண்ண மாட்ற? அம்மா மேல கோவமாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னும் பணம் ஏதாவது வேணுமாயா? பணம்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம்மா. எனக்கு படி முடிஞ்சுமா. நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேம்மா. அப்படியாயா? அங்கே எத்தனை வருஷம் படிக்கணும்? போனதாம்மா தெரியும். ஏயா நீ ஊருக்கு வந்த உடனே உன் மாமே மகளை உனக்கு நான் கல்யாணம் செய்யலான்னு இருக்கேன்யா. எனக்கு ஃபோன் பண்ணாத, ஃபோனை வை. என்ன போனை கட் பண்ணிட்டான்? அண்ணன் பொண்ணை வேற கல்யாணம் பண்ண சொல்லிட்டேமே. இவன் முடிவு இல்லாம அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லுப்பா ராஜா. சித்தப்பா நேரில் வாங்களேன், உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். என்ன விஷயம்? நேரில் வாங்க, எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் சித்தப்பா. இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு வரட்டுமா? சித்தப்பா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தால் போதும் சித்தப்பா. சரி, நான் எங்கே வரேன்? தென்காசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. வேற ஏதாவது போலீஸ் பிரச்சனையா? சேச்சா அப்படிலாம் இல்லை சித்தப்பா. சரி, என் வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன். ஓகே சித்தப்பா, தேங்க்ஸ் சித்தப்பா. ஓகேப்பா. சரி, எங்கே மீட் பண்ணலாம்? சரி சரி, மயம் படிக்கிற தென்காசிக்கே நம்ம வேலை தேடி போவோம். லவ் மேட்ரு எப்படி சித்தப்பட ஆரம்பிக்கிறது? வாங்க சித்தப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம். உட்காருங்க சித்தப்பா. சும்மா உட்காருப்பா. நீங்க உட்காருங்க, நான் உட்காருறேன். சொல்லுப்பா, சொல்லு. அது வந்து சித்தப்பா, முதல்ல என்ன மேட்ருன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு என்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா. உங்கள் லவ் மேட்ரு உன் குடும்பத்துக்கு தெரியுமா? தெரியும் சித்தப்பா. நானும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பா. ஏய், படிப்பெல்லாம் முடிஞ்சாடா? சித்தப்பா நான் டாக்டர் ஆகிட்டேன் சித்தப்பா. அப்படியாடா? ஆமாம் சித்தப்பா. வெரி குட். அப்புறம் அம்மாவுக்கு தெரியாம கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா? நீங்கள் சொன்னதுலேருந்து எங்கள் அம்மா முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் எப்படி இந்த விஷயத்தில் சொல்லுவேன் சித்தப்பா? டேய், தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் கல்யாணம் நின்று போயிடும். சரிங்க சித்தப்பா, அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன் சித்தப்பா. ஆமா, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகுமே. மண்டபத்துலையா வேற இடத்துலையா? கோயிலில் வச்சு சிம்பிளாகவே முடிக்க போகிறேன் சித்தப்பா. சரி, அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எல்லாமே எங்கள் சித்தப்பா தான். நல்லா முடிவு பண்ணிட்டியா? யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பா. என் சார்பா நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சித்தப்பா. டேய், நீ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு. எல்லா செலவும் சித்தப்பா செலவழிக்கிறேன்டா. சரிங்க சித்தப்பா, நான் ஏற்பாடு பண்ணுறேன். தேதியை மட்டும் குறிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக வந்துடுங்க சித்தப்பா. நான் தினமும் டியூட்டிக்கு போகிறேன், நீ காலேஜ் போகிற. அப்போ எப்போ தான் உன்கிட்ட பேசுறது? அதான் ஃபோனு வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குல்ல. ஆமாம், உனக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஏன் கேட்குற? இல்லை, நம்ம மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். உனக்கு எக்ஸாம் முடிஞ்சால் தானே உங்கள் வீட்டில் பேச முடியும். ரிசல்ட் வந்துடட்டும், நானே வீட்டில் சொல்லி மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இனிமேல் மெஸ்ஸில் சாப்பிட போகிறதில்ல. ஒரு வீடு பார்க்கலான் இருக்கேன். சின்ன வீடாக பார்க்கலாமா, இல்லை நம்ம குடியிருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கலாமா? பெரிய வீடா வாங்கணும். நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு அந்த வீட்லயே ஹாப்பியா இருக்கணும். ராதா, இப்போ நம்ம சின்ன வீடு பார்ப்போம். அப்புறம் நீ வந்தோடனே பெரிய வீடாக சொந்தமாக வாங்கிடுவோம். இப்போ வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கலாம் ராதா?
இப்போ உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான சீர்வரிசையெல்லாம் நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் பண்ணணும். என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்போ உன்கிட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லையா? ஒரிஜினல் ஃபுல்லாக ஊரில் இருக்குது ராதா. என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரிஜினல் தான் வேணும் ராதா. ஏன் ஊர்லேருந்து எடுத்துட்டு வரல? இங்கே பாதுகாப்பான இடம் இல்லை, அதான். எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ராதா, அவர் கொண்டு வந்துடுவார். நான் என் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிடுறேன். அண்ட் நம்ம கல்யாணத்தை வந்து கோவிலில் வச்சுக்கலாம், மண்டபத்தில் வேணாம். ஏன்னா எனக்கு கோவிலில் வைக்கிறது தான் பிடிக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நீ சொல்லிட்டுல ராதா, அது போதும். வா கிளம்பலாம். என்னப்பா? என்னோட ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும் சித்தப்பா. அது அம்மாட்டில் இருக்கு. எப்படியா நீங்கள் தான் வாங்கணும் சித்தப்பா. சரிப்பா, நான் எப்படியா வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி சித்தப்பா, முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி நான் இங்கே அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேன். சரியா சித்தப்பா? சரிப்பா. அவளுக்கு இது முதல் மரணடி தான். மாட்டிக்கிட்டா நம்ம யாரு? இந்த ஊர் சிங்கம்ல. எங்க மகனுக்கு தெரியாம எங்க அண்ணன் கல்யாணத்தை கோயில் வச்சு முடிக்க போறேன். ஏன்பா, பொண்ணு டாக்டர் தானப்பா, வசதியான குடும்பம் தானே, ஏன் கோயிலில் வச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுதா? மண்டபத்தில் வச்சு முடிக்க வேண்டியதானே? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நான் யாரையுமே கூப்பிடல. நீ என் நண்பன் ஆச்சேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன். நீயே கேள்வி வைக்கிற பாத்தியா? சரிப்பா, பொத்திக்கிட்டு வரேன். இதுல பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல வசதி, பெரிய கல்யாண மகளுக்கு பார்த்து செய்யலாம், கிரேண்டா பண்ணலாம். அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நானே ஐடியா சொன்னேன். அதுதான் ஏன்? அவன் அம்மா என்னை மதிக்கிறதே இல்லை. ஆமா ஆமா, அவளை அடையணும்னு நினைச்சேன். சரி, அவ எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ உனக்கு கிடைக்கல. அவ சொத்தையாவது வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல. அவ செத்து போயிரும் நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். அப்போ சிக்கனமான கல்யாணம்னு சொல்லி அவங்கள ஏமாத்துற, அப்படித்தானே? சரி, இந்த கல்யாணத்தை பத்தி ஊருக்குள்ள போய் யார்கிட்டையும் சொல்லிடாத. சேச்சா, இது நமக்கு தேவையில்லாத வேலை. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு தாயை மகன் கல்யாணத்தை பார்க்க விடாத அளவுக்கு ஆக்கிட்டானே. நம்ம நினச்ச அந்த பொம்பளைகிட்ட போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆனால் இதனால என்ன லாபம்? கல்யாணம் நடக்கட்டும், நாமளும் போய் கல்யாணத்தை பார்ப்போம். கல்யாணத்துக்கு போவோம், முடிஞ்சா அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு நாமளும் போய் விசாரிப்போம். இது இவனுக்கு தெரியாமல் போய் விசாரிக்கணும். குறுக்கோளியில் போய் யாரும் முன்னேறது கிடையாது. ஆனால் இது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. பொம்பளை ஆசை, என்ன சொன்னாலும் அவனுக்கு தெரியாது. தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. போய் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு வா. சரிப்பா, குளிச்சுட்டு உனக்கு முன்னாடி வந்துடுறேன்ப்பா. மம்மி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேச போற? பெத்தப்பா அங்க இருக்கேன், என்கிட்ட சொல்லலாம்ல? கொஞ்சம் பொறுங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஓகே, 2 பேர்ட்டையும் கேக்குறேன். சொல்லுமா, நான் பெத்த பிள்ளை, உன்னைய பத்தி தெரியும், சொல்லு. கொஞ்சம் பொறுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நேரடியாவே கேக்குறேன். ஏதோ சஸ்பென்ஸ், அமைதியா இரு. சொல்லுடா தங்கம். நான் ஒருத்தரை விரும்புறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனையே கட்டி வைங்க. நாங்க ரெடி, மாப்பிள்ளைக்கு ஓகேனா? என் பொண்ணுமணி ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அப்பா, தேங்க்ஸ் பா. ஐயோ அம்மா, தேங்க் யூ. டேய், வாட்ஸ்அப்பில் நான் தனியாக ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன்டா. ஏண்டா, எத்தனையோ குரூப் இருக்கு, உனக்கு ஏண்டா அந்த வேலை? நம்ம கிளாஸில் உள்ள பயல்களுக்காக ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன்டா. என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிக்க போறடா? நம்ம படிப்பில் உள்ள சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு இந்த குரூப்பை பயன்படுத்துவோம்டா. ஆமாண்டா, எல்லா கிளாஸ்லயும் ஒவ்வொரு பையன் ஆரம்பிக்கிறது நல்லதுதான்டா. என்ன ராஜா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலை மேல உட்காந்துருக்காங்க. எங்கள் மீட்டிங் பாயிண்ட்டே இதான் ராதா.
ஹாய் மச்சி. ஹாய்டா. ஹாய்டா மச்சி. ஹாய்டா மச்சி. ஏய் மலையெல்லாம் ஏறுறதுக்குள்ள கால்லாம் வலிச்சு போச்சுடா. ஏய் மலை மேலாம் பைக் ஏற்றிட்டீங்களேடா. என்ன மச்சி ஜாலியாக எந்த பக்கம்? இல்லை ராதா அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னா அதான் வந்திருக்கோம். ஓ சரி சரி. மச்சி என்ன மேட்டரா? எங்களுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மச்சி மச்சி, சூப்பர்டா. சூப்பர்டா. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. டேய் என்னைக்கிடா மேரேஜ்? கம்மிங் வெட்னஸ்டே மார்னிங் 10 o'clock. ஏய் எந்த மண்டபத்துலடா? நாங்க மண்டபம்லாம் முடிவு பண்ணல, சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலாம்னு இருக்கோம். ஆமாம் ஆமாம், மண்டபம்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். சரி சரி நல்லதுதான். இது ஒரு காரணம். சித்தப்பா தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. ஆமாண்டா, கோயிலில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிக்கனமாக இருக்கும்டா. டேய் சாப்பாடு மட்டும் நல்ல சாப்பாடாக போட்டுருங்கடா. விருந்துனால தான் ராஜாவே எனக்கு கிடைச்சாரு. நல்ல விருந்தா வச்சிருவோம். நமக்காகவே இந்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம இந்த வீட்ல தனியா ஹாப்பியா இருக்கலாம். ஆமா ராதா, ஜாலியாக இருக்கலாம். நான் பார்த்த வீடு மொத பொண்ணா நானே வரேன். நீ கொடுத்து வச்ச வராதா? ஏய் ராதா, ஏய் நீ ரொம்ப வெயிட்டா இருக்க. கீழ போட்றாத. ஏய் விட்றவா? கீழ போட்றாத. ஏய் விடுடா, கீழ போட்றாத. ஏய் அங்க வந்துட்டாங்க. வாங்கக்கா. ஒண்ணும் இல்லக்கா, சும்மா கடைக்கு போகணும், காசு கொடுங்கம்மா. இந்த ராதா, எனக்கு சிக்கன் மட்டும் போதும். சிக்கன் மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. மேடம். யார் அது? வாங்க மாஸ்டரா? அம்மா சிக்கன் கடையிலேருந்து வந்திருக்கேம்மா. கொண்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு? இப்போ 100 ரூபாம்மா. முன்னால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குமா? போங்க கடைக்கு கொண்டு வரேன். சரிங்கம்மா, நான் வரேம்மா. ஏ ராதா, வீட்டுக்கு வேலைக்காரி பார்க்க சொன்னேன், என்னாச்சு? இவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கேன் வேலைக்காரியை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் வரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நைட் ஸ்டே பண்ண முடியாது. ஏய் உனக்கு நைட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயசானவங்களை வேலைக்கு வச்சுக்கலவேன். ஓகே ஓகேடா. ஒரு ஹோட்டலை பார்த்து வேலை கேட்போம். இது டெய்லர் கடையாவில் தெரியுது. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? ஐயா வணக்கம் ஐயா, ஏதாவது வேலை கிடைக்குமா ஐயா? அம்மா உங்களுக்கு வேலை வேணுமாம்மா? ஆமாங்க ஐயா. பக்கத்தில் மெஸ்ஸில் ஆள் கேட்டாங்க. ம் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. சரிம்மா சரிம்மா. சரிம்மா, எந்த வேலை நான் இருந்தாலும் சொல்றேம்மா. நான் பார்ப்பேன் ஐயா. வேற வீட்டு வேலை இருந்தா கூட ஃபோன் பண்ணுங்க ஐயா. அம்மா ஃபோன் பண்ண வந்துடாம சொல்லுங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. வர்றேங்க ஐயா. கடைக்காரே 2 வடை கொடுங்க. கேரி பேக்கில் போட்டு தரவா? வேணாம். சரி சரி. அம்மா மெஸ்ஸுக்கு ஒரு ஆள் கேட்டீங்கல்ல, நேற்று ஒரு அம்மா வந்து வேலை கேட்டாங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை வாங்கிட்டு போங்க. ஐயா அந்த நம்பர் கொடுங்கய்யா.
ஹலோ ஹலோ, நான் ராணி பேசுறேன்க்கா. கடைக்கார்ட்ட வேலை கேட்டு நம்பர் கொடுத்தீங்களாமே? சொல்லுமா, என்ன விஷயம்? வீட்டு வேலை கேட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆ ஆ ஆமாம் ஆமாம். வீட்டு வேலை இருக்கு, வரீங்களா? வர்றேங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வீட்டில் வேலை இருக்குமா, சமையல் வேலை அங்கேயே தங்கிக்கிற மாதிரி வேலை இருக்கு, வரீங்களாமா? ம் சரிங்கம்மா, நான் அங்கேயே தங்கிக்கிறேம்மா. புருஷன் முன்னாடி 2 பேருமே டாக்டரா இருக்காங்க. அப்படியா? அங்க தங்கி நீங்க வேலை பார்க்கணும், வரீங்களா? நான் என்னைக்குமா வரணும்? இப்பவே உடனே கிளம்பி வாங்க. சரிம்மா, நான் இப்பவே பரப்பிட்டுறேன். ஏமா, நான் எந்த அட்ரஸ்க்கு வரணும்? தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து ராணி மெஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா யாருனாலும் சொல்லுவாங்க. ராணி மெஸ்ஸுன்னா ஃபேமஸுங்க. சரிங்கம்மா, இப்பவே கிளம்புறேம்மா. ஏங்க, இங்க ராணின்றது யாருங்க? நான் தாங்க ராணி, சொல்லுங்க. வேலை கேட்டு போன் பண்ணல. ஓ, போன்ல பேசுறது நீங்க தானா? ஆமா ஆமா. உங்களை பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியுது. நீங்க வீட்டு வேலை செய்வீங்களா? இல்லங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லங்க. என் மகன் வெளியூர்ல படிக்கிறாங்க. அதனால தனியா சமைச்சு சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்குது. அதாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அங்கேயே தங்கியிருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். கை செலவுக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சாப்புல இருக்கும்ல, அதான் வந்தேன். எங்க ஓனரம்மா மகளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அவங்க ஹஸ்பண்டு வெளியூர்ல வேலை பார்க்குறாரு. நான் உங்களை அங்க வேலைக்கு சேர்த்து விட்றேன். ஒன்னே ஒண்ணு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிருங்க. அப்படியே கேட்டாலும் நான் எதுவுமே பேச மாட்டேன். என் சூழ்நிலை அப்படி. அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கம்மா. நீங்களும் அவங்க யாரு, அவங்க மாப்பிள்ளை யாருன்னு விவரம் எதுவுமே கேட்கக்கூடாது, புரிஞ்சா? கொஞ்ச நாளைக்கு நான் தங்கி வேலை பார்க்குறேன். என் மயம் கூப்பிட்ட உடனே நான் போயிருவேன். எவ்வளவு நாள்னாலும் இருங்க. போகும்போது எங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. சரிங்கம்மா, வாங்க போவோம். புதுசா வீட்டு வேலைக்கு போறோம். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியலையே. அந்த டாக்டர் அம்மா தங்கமான மனுஷி, உங்களை அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. நீங்க வந்து நேர பாருங்களே அவங்கள. அப்படியா? நீங்க தான் அந்த வீட்டு ஓனர் மாமா இருக்க போறீங்க. நான் வந்து அப்பப்ப டீ போட்டு கொடுங்களேன். அந்த புண்ணியம் கிடைச்சா எனக்கு போதுமே.
என் மயனுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் நான் வீட்டுக்காரியா தான் வேலை பார்க்கணும். என் மருமகளை நம்ம ராணி மாதிரி வச்சுக்கணும். ராதாமா வாங்கக்கா. அம்மா மாதிரி வேலைக்காரம்மா கேட்டீங்கல்லம்மா, கூப்பிட்டு வந்திருக்கேம்மா. அப்படியா? வணக்கம்மா. வாங்கம்மா. உங்களை பார்த்தா வீட்டு வேலை செய்யற ஆள் மாதிரியே தெரியலையே. பெரிய இடத்து பொம்பளை மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்ல எங்க ராதாமா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு மாமியார் இல்ல. உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் வருது. உங்களை நான் அத்தன் கூப்பிடலாமா? கூப்பிடுங்கம்மா, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்கம்மா. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தாம்மா. ராதாம்மா, உங்களுக்கு மாமியார் மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கம்மா. ஹலோ. சொல்லு ராதா குட்டி. எங்க நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பா ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்படியா? அவங்க யாரு, எந்த ஊரு, எந்த டீட்டெயிலுமே கேட்காத, நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே, அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அவங்கள சமையல் வேலை மட்டும் பண்ண சொல்லு. வேற எந்த வேலையும் சொன்னா ஓடி போயிடுவாங்க. ஆமாங்க, அவங்க கிட்ட ஒரு பையும் ஒரு புடவை மட்டும்தாங்க இருக்கு. ஒன்று செய், அவங்கள கடைக்கு கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 சேலை வாங்கி கொடு. ஆமாங்க, அவங்கள பார்த்தா பெரிய பணக்காரவங்க மாதிரியே தெரியுதுங்க. ராதா, நான் லீவு கிடைச்ச உடனே வரேன். ஓகே, பாய்டா. ஓகேங்க. ஓகே. இங்க பாருங்கம்மா, இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும். அப்புறம் இந்த ஹால் எப்பயுமே கிளீனா இருக்கணும். சரிங்கம்மா. அப்போதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா. நான் உங்களை வேலை வாங்குறேன்னு நினைக்காதீங்க. இல்லம்மா, இது நம்ம வீடு மாதிரி. சரிங்கம்மா. இது ஒரு பெட்ரூம். அப்புறம் இது ஒரு பெட்ரூம். சரிம்மா. டைனிங் அண்ட் இதுக்கப்புறம் கிச்சன். சரிங்கம்மா. இது பூஜை ரூம். இப்போ உங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா, நான் வேலையை பார்க்குறேன். எங்க மதனி வீட்டை போய் பாட்டு வருவான். வா. ஏப்பா, உங்க மதனி வீட்டு கதவு பூட்டி கிடக்குன்னா? கதவு பூட்டி கிடக்கா? நீ போய் பாரு. நீயே சொல்லிட்ட, நான் எங்கேயும் பாக்குறது? நம்மளுக்கு தெரியாம வீட்டை பூட்டிட்டு எவனாவது ஒருத்தனை கூட்டுக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டாலோ, இல்ல மயனை தேடி மயம் இருக்க ஊருக்கு போயிட்டாளா? பாவம் அந்த பொம்பளை இவகிட்ட மாட்டிட்டு முடிக்குது. அவ மயம் இருக்க ஊருக்கு நம்ம போவோம். நம்மளை பத்தி இவ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போவோம். இல்லைன்னா நம்ம கதை அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என் மதினியை தேடி நான் போறேன், நீ வேறையா? போயா, உனக்கு மட்டும் வேலை இருக்கு, எனக்கும் தான் வேலை இருக்கு. போயிட்டு வா, நான் வரேன். போ போ, நான் அவளை அடையாம வர மாட்டேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். என் கூட ஹஸ்பண்டும் வராங்க. ராதாம்மா, ராதாம்மா, ஒரு நிமிஷம். ராதாம்மா. ஆன்ட்டி, காஃபி ரெடிமா? இதோ வரேன் ஆன்ட்டி. ஓகே. யார் பெத்த பிள்ளையோ நம்மள அத்தேன்னு கூப்பிடுது. மனசு நிறைஞ்சு போச்சு. அம்மா. என்னம்மா? எங்க வீட்டுக்கார் வந்துட்டாங்க. அவருக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷோ சிக்கனோ ஏதாவது நீங்க பண்ணுங்க. சரிங்கம்மா. அப்புறம் நீங்க இந்த பழைய சாரி எல்லாம் கட்ட வேண்டாம். நான் கொடுத்த புது சாரி மட்டும் கட்டுங்க. சரிங்கம்மா. எங்க நான் எம்எஸ் படிக்கணும். ஓகே, என்ன மேஜர் எடுக்க போற? ஐ ஸ்பெஷலிஸ்ட்.
ஓகே, நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடி. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஹேய், அதுக்குள்ளவா? ச்சே, அது இல்ல. நான் டாக்டருக்கு படிச்சதே கிராமத்துல உள்ள மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சுதான். உன் விருப்பம் ராதா. இங்கேயே பொதுமக்களுக்கு வாரம் வாரம் இலவசமா 12 பேருக்கு சேவை செய்ய போறேன். ஏய் சூப்பர் டி. ஏய், நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். உன் ஆசைப்படி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். என் நினைப்பு தான் உன் நினைப்பு ராஜா. ஓகே ஓகே, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஏய், வேலைக்கு போயிட்டு வரேன், நேராச்சு. ஓகே. ஏக்கா, அந்த ஒத்த கண்ணுக்காரி ஊரை விட்டு ஓடி போயிட்டாலாமே. அதே அந்த அசிங்கத்தை சொல்ற, வீடே பூட்டி கிடக்குடியே. அவ நம்மள மாதிரி 4 பேர்த்த பேசினா தானே தெரியும், வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடதாண்ட. முதல் 100 நாள் வேலைக்கு வந்தா, இப்ப ஆளே காணும் இல்ல. அவன் சித்தப்பன் கூட போனாலோ இல்ல வேற எவன் கூட போனாலோ அவன் மகன் வந்துட்டு பேசவே மாட்டான்டி. மகன் டாக்டர் படிக்கிறான்னு சொல்றாடி, ஆனா வந்த பாடு இல்லையடி. அப்படியாக்கா? சொத்த பூரா வித்துட்டா, இங்க இருக்கிறதுக்கும் வழி இல்ல. எவனை கூட்டிட்டு எங்க போனான்னு யாருக்கடி தெரியும்? அப்படியாக்கா? அவ புருஷன் இருக்கும்போது எப்படி இருந்தா அதே அழகு இன்னும் குறைஞ்சிருக்கா பாரு. அப்புறம் ஏண்டி ஊரா விரட்ட மாட்டான்? அப்படியாக்கா? அவ பின்னாடி அவ குழந்தை மாதிரி நானே பார்த்தேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு யாருக்கிட்டே தெரியும். பேசாம அவ சித்தப்பனா அனுசரிச்சு போயிருந்துக்கலாம், அதாண்டி அவளுக்கு நல்லது. பாவம் எங்க போய் இருக்காளோ என்ன செஞ்சுட்டு கிடக்காளோ தெரியல. எங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? உன் விருப்பப்படி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். வீட்டை பூட்டிட்டு வேலைக்கார ஆண்டியும் கூட்டிட்டு போலாமா? சரி, சாப்பிட்டே போயிடலாம். சரி, கை கழுவிட்டு வாங்க. ராதா, சாப்பாடு யார் பண்ணது? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கூப்பிட அவங்கள பாப்போம். ஆண்டி, இந்த வாரேமா. எங்க அம்மாவா? நம்ம வீட்டுல நம்ம அம்மாவே வேலைக்காரி. இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க? நம்ம வீட்டை எப்படி தேடி பிடிச்சாங்க? முதல்ல இவங்களை ஊருக்கு அனுப்பணும். ஊர்ல போய் மற்ற விவரங்களை பேசிக்கலாம். நம்ம மைய வீடா? நம்ம மருமகளா? என்ன சோதனை! நம்ம மைய வீட்டுல நம்ம வேலைக்காரியா? நாமளா இங்க சொல்லவே கூடாது. ராதா கிட்ட இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லணும். ஆஹா, நம்ம அம்மானு ராதாக்கு தெரிஞ்சா அவங்கள விட்டு ஓடிடுவா. கஷ்டமயத்துக்கு நம்ம அம்மா இல்லாத மாதிரியே நடிச்சிருவோம். ஏய் ராதா, இந்த பொம்பளை தான் இவ்வளவு நேரம் புகழ்ந்து பேசுனியா? அப்படி சமைப்பாங்க இப்படி சமைப்பாங்கன்னு. கண்ணு தெரியா குருடியெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு அழுப்பு வெளியே. ஏங்க ஏங்க அது வந்து இந்த பார், கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா இங்க இருக்க கூடாது. ஓகே? மன்னிச்சுக்கோங்க ஆண்டி, நானே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி உங்களை திரும்ப கூட்டிட்டு வரேன். அல்லாதீங்க ஆண்டி. சாரி ஆண்டி. சரி, நம்ம முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிருவோம். மகனே வீட்டை விட்டு போ சொல்லிட்டான். நீ என்ன இங்க வேலை நம்மளுக்கு? இப்படியே போய் ராணிட்ட போய் சொல்லிட்டு போ.
என்னங்கம்மா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் தண்ணி குடுறானி. இதோ தண்ணி கொண்டு வரேம்மா. இந்தாங்கம்மா, முதல்ல தண்ணியை குடிங்கம்மா. என்னம்மா அப்படி பையோட வந்துட்டீங்க? அந்த டாக்டர் ஐயாவுக்கு என்ன பிடிக்கலையாம், அதனால என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. அப்படியாம்மா? அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து யாராரு வந்தாங்கம்மா? அந்த பொண்ணு ரொம்ப வசதி. அந்த பொண்ணு அந்த பையனும் லவ் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் அந்த பையன் அனாதைன்னு சொல்லிட்டான். அப்படியாம்மா? அப்புறம் மாப்பிள்ளையோட சித்தப்பா வந்து கல்யாணத்தை சித்திரமா முடிக்கும்னு சொல்லி கோயிலே வச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம உயிரோட இருக்கும்போதே இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சித்தப்பேன் தான். நம்ம உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டோம்னு சொல்லிட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சித்தப்பேன் தான். என்னம்மா அமைதியா இருக்கீங்க? அந்த மாப்பிள்ளை அனாதைன்னு சொன்னதும் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரிங்க, நான் என் ஊருக்கே போறேன். வேற யார் வீட்லயாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அப்ப நான் வாரேன். போய் ராதாமாட்ட போய் முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்போம். ஐயோ, நெஞ்சு வலி தாங்க முடியலையே. அம்மா இருக்கிற போதே அனாதைன்னு சொல்லிட்டானே. இந்த ஊர்ல நம்ம இருந்தா நம்ம தூக்கு கூட ஆள் இருக்கா. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடணும், நம்ம ஊருக்கே போயிடணும். ஓ, சித்தப்பா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ராதா கிட்ட அம்மாவை மறைச்சது, அம்மா கிட்ட ராதாவை மறைச்சது, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ச்சே, காதல் மயக்கத்தில் சில தப்புகள்லாம் பண்ணிட்டோம். சரி, நேரம் கிடைக்கும்போது ராதா கிட்ட உண்மையை சொல்லி அம்மாவை போய் பார்த்துட வேண்டியதான். அம்மா தானே, மன்னிச்சுக்கிடுவாங்க. சரி, டியூட்டிக்கு போவோம். எங்கப்பா போகிறோம்? ஏப்பா நான் வெளியூர் போகிறேன். எங்கள் மனைவி வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரம் சொல்லி நான் போகணும். ஏப்பா, என் மதனிக்கு எப்படி கண்ணு போச்சுன்னு தெரியுமா உனக்கு? சொன்னாதானப்பா தெரியும். எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளைல எங்க அண்ணன் மயன் பந்து விளையாடும் போது பந்துக்கு பதிலாக கள்ள தூக்கி எறிஞ்சிட்டேன். அதனால எங்க மதனி கண்ணு கெட்டு போச்சு. அப்படியா? இந்த சமாச்சாரத்தை சொன்னாதானே தெரியும். நான் கூட இந்த அம்மா பெருவிலே குருட்டுன்னு தான் நினைச்சேன். தயவு செய்து இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாத. நல்லா கேளு. இதை வச்சுட்டேன் எங்க அண்ணன் மேனை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. ஆமா ஆமா. இவ்வளவு நாள் அந்த ஆளுடைய சுயர்வம் நமக்கு தெரியாம போச்சே. இந்த தகவல் அந்த பையனுக்கு உடனே சொல்லணும். அப்பதான் நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். ஏன்னா ஒரு தாய் மகனையும் பிரிச்சு வச்ச துரோகம் நமக்கு வேண்டாம். இவன் செஞ்ச துரோகத்தை இவனே அனுபவிக்கட்டும். நல்லவேளை கல்யாணத்துல அந்த பையன்கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டான். நான் வெளியூர் போய் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, யாருங்க? தம்பி, நான் வந்து உங்க சித்தப்பா ஃப்ரெண்டு பேசுறேன்பா. சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். உங்க அம்மாவுக்கு பிறவிலே கண்ணு குருடலப்பா. என்ன சார் சொல்றீங்க? நீ பந்து விளையாடும் போது பந்துக்கு பதில் கல் எடுத்து உங்க அம்மா கண்ணில் நீயே அடிச்சிட்டப்பா. இந்த உண்மையை யாரும் என்கிட்ட சொல்லையே. நீ சின்ன பையனா இருக்கும்போது உன் மனசு பாதிக்கும்னு சொல்லி உங்க அப்பா மறைச்சிட்டா இருப்பா. அப்படியா? இந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி உங்க அப்பா மறைச்சிட்டாரு. உங்க அம்மாவும் உங்ககிட்ட சொல்லலை. உங்க சித்தப்பா உங்க அம்மாவை அடையணுங்கிறதுக்காக உங்ககிட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்லி உன்னையும் உங்க அம்மாவை பிரிச்சிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? எங்க அம்மா உத்தமியா? உன் மேல பொய்யான பாசத்தை வச்சு உன் சொத்தை அடையணும்னு உங்க சித்தப்பா நினைச்சிட்டாரு. உங்க அம்மாவை தப்பானவன்னு சொல்லி ஊருக்கு போன சொல்லிட்டாரு. எங்க சித்தப்பன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா? எங்க சித்தப்பனோட முழு உருவமே எனக்கு தெரியாம போச்சு. நான் சித்தப்பாவை அப்பான்னு நினைச்சல பழகிட்டேன். அதனால உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்டுட்டு நீ ஊருக்கு உடனே வா. சார், இப்போ நான் டியூட்டியில் இருக்கேன். வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஊருக்கு நான் வரேன் சார்.
பேசக்கூடாது. முதல்ல அவன் சித்தப்பன் வீட்டுக்கு போகணும். ஏய் நில்றா. ஏய் வார்த்தை அளந்து பேசு. உனக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும்? என் மரியாதையை கெடுத்துட்டியாடா பாவி. ஏண்டி நீ ஏன் கெடுத்துக்கிட்டு என்ன ஏண்டி குற்றம் சொல்ற? என்ன நான் கெடுத்துக்கிட்டேனா? ஆமாடி, எங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் உன்னைய கல்யாணம் பண்ணி நீ எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நான் நினைச்சேன் தெரியுமா? உன் கூட எனக்கு கல்யாணமா? இப்ப மோசம் போல, நீ சரின்னு சொல்லு, இன்னைக்கே நான் கெட்டிக்கிறேன். என்ன பதில காணோம்? ஒரு பொம்பளை மனசை புரிஞ்சுக்கிறாத ஆம்பளையா நீ? ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்க வாரியா? எல்லாம் ஒரு மனுஷன். அநியாயமா என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுட்டியாடா. நீ விளங்கவே மாட்ட. இப்பவும் தப்பு இல்ல. உனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, அது நீயே அனுபவிப்ப. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணுமோ அத்தனையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன் காலில் விழுந்து கேட்குறேன், இனி என் பிள்ளையும் வாழ விடு. நான் உத்தமிடா. என் பிள்ளைகிட்ட நீ என்னென்ன சொன்னையோ தெரியல. என்னை அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டானா? டேய் உன்கிட்ட பேசி எனக்கு நியாயம் கிடைக்காதுடா. நான் போறேன். என் தெய்வத்துக்கிட்ட நான் நியாயம் கேட்டுக்கிறேன். பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. நாசமா போக, மண்ணோட மண்ணா போக. நான் போறேன்டா. நான் போறேன்டா. போறேன்டா. நான் போறேன்டா. ஒண்ணும் பண்ணாத. போறேன்டா. நான் போறேன்டா. உன்னை ஊட்டி வளர்த்தீனடா.
ஆத்தாடி எங்க அம்மா விழுந்துட்டாங்களே. அம்மா என்ன மக்கள் வந்தீங்க? எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா, அவங்க மாறி வந்திருக்கேம்மா. அம்மா எந்திரிங்கம்மா, அவங்க மாறி வந்திருக்கேம்மா. கொஞ்சம் ஓடி வாங்கண்ணே. அம்மா எந்திரிங்கம்மா, அவங்க மாறி வந்திருக்கேம்மா. தூக்குங்கண்ணே. டேய் தூக்குங்கடா, தூக்குங்கடா, தூக்குங்கடா. டேய் டேய் ஓடி போய் கடவுள் தண்ணி வைக்க. தண்ணி வாங்கிட்டு. டேய் சீக்கிரம் ஓடி வாடா. வாடா. இந்த வரேன். அம்மா கொஞ்சம் எந்திரிங்கம்மா. தண்ணி குடி. ஐயோ எங்க அம்மாக்கு உயிர் போயிருச்சு. இருங்க இந்த பையில போன் நம்பர் இருக்கான்னு பார்க்கறேன். டேய் இந்த நம்பரை கொஞ்சம் சொல்றேன். கொடுங்க நான் சொல்றேன். ஹலோ தம்பி உங்க அம்மா ஊர்ல இறந்து கிடக்காங்கப்பா. நீயும் உன் பொண்டாட்டி உடனே புறப்பட்டு வாங்கப்பா. அம்மா இறந்துட்டாங்களா? நான் உனக்காக வெயிட் பண்றேன். ராதாம்மா அவங்க வீட்டுல வேலை பார்த்தாங்கல்ல வேலைக்காரம்மா, ஆமா அவங்க ஊர்ல போய் இறந்து போயிட்டாங்களாமா. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தம்பியோட அம்மாமா. அம்மாவா? நான் உடனே அவங்க ஊருக்கு போறேம்மா. நீங்களும் ராஜா தம்பி கிளம்பி உடனே வாங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க அம்மா இறந்து கிடக்குற ஊர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. நீங்க வந்தாதான் பாடி எடுப்பாங்களாம்மா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கம்மா ராஜா தம்பியோட. ராதாம்மா நான் ஒரு கார் எடுத்துட்டு ஊருக்கு போறேம்மா. நீங்க ராஜா தம்பியோட ஒரு கார் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு வந்துருங்கம்மா. இதையே ராஜா என்கிட்ட இருந்து மறைச்சான். ராஜா ராதா இதான் என் அம்மானு இதுவரை உன்கிட்ட காட்டாம போயிட்டேனே ராதா, என்ன மன்னிச்சுக்க ராதா. அடிங்கண்ணே அடிங்க, அப்பதான் எனக்கு புத்தி வரும். அம்மா உன்னை பத்தி உண்மையில எனக்கு தெரியாம போச்சேம்மா. நீதான் என் தெய்வம்னு தெரியாம வாழ்ந்துட்டேனம்மா. நான் கண்டாக்டர் ஆகி உங்க என்ன சரி செய்ய முடியாத பாவி ஆயிட்டேனம்மா. நீ படிக்க வச்ச பலன்லாம் உனக்கு கிடைக்காம போயிருச்சேம்மா. நான் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்க்காத உன் மேல பாசம் எல்லாம் போயிருச்சேம்மா. அம்மா அம்மா உன் நினைவா இந்த ஊர்ல ஒரு கண்ணாஸ்பத்திரி திறக்கிறேம்மா. பிறந்த ஊரை விட்டு போக மாட்டேம்மா. அம்மா நினைவா உங்க ஊர்லயே கண்ணாஸ்பத்திரி திறப்போம் ராஜா.